கோவையின் அடையாளம் மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்துரையை வழங்க இருக்கிறார். ஓம் குருவே துணை, ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமக. இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள், திருநாள் அப்படின்னு சொல்லலாம். சனி பெருக்கம் அப்படிங்கிற போல நவகிரக ஜோதிட 3வது ஜோதிட கருத்தரங்கு சீரும் சிறப்புமா காலையிலிருந்து ஜோதிட விற்பனர்கள், ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்களால காலையிலிருந்து சீரும் சிறப்புமா ரொம்ப நல்லா நடந்தது. ஏன்னா காலை பொறுத்து அப்படிங்கிற போது நல்லா அழகாக பூசி பெரியசாமி பேசினாரு. அதே போல சரவண பரணி பாரதி பேசினார். ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பொதுவாக ஜோதிட கருத்துக்களை, தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுதல் தான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாம் அவங்கவுங்களுக்குள்ளேயே என்ன ரகசியம் என்ன பாதி வச்சுக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா எதுவுமே நடக்காது. அப்ப என்ன சொல்றேன்னா, எதை நீ கொடுக்கிறாயோ அது கிடைக்கும். நீ நல்லதை கொடுக்கும் போது நல்லதை கொடுக்கும். இப்ப ஜோதிடத்தை கொடு, உனக்கு சாஸ்திரங்கள பணம் வரும். நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை கொடுத்தா தான் வரும். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நான் சீக்ரெட் வச்சிருக்கேன் புதையெல்லாம் தேடி எடுக்க முடியும்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தனக்கிட்ட மட்டும் ரகசியம் இருக்குது. எல்லாரோட தன்மையும் அப்படித்தான் இருக்குது. நமக்கு ஏதோ அவங்களுக்கு ஏதோ கடல் மூலம் அதை வச்சு பணம் சம்பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது எந்த விஷயத்தை வெளிக்கொணருமோ அப்பதான் அவங்க பெரிய ஆளாக முடியும். மனசுக்கு வைக்கிறதுனால சாதிக்கூடியவங்கள ஒருத்தருமே கிடையாது. ஏன் சாமி கரெக்டா வரலையா? அதனால என்னன்னா, எதை கொடுக்கிறோமோ அதுதான் வரும். நீங்க நல்லதா மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருங்க. அதான் பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாசிட்டிவா பேசி பழகணும். எல்லாமே என்ன பண்ணாங்க, நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்க. 90% எல்லாருமே பேசுறது நெகட்டிவ். எந்த கேள்வி கேட்டால் உனக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, சனி சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, உனக்கு ஒரு வாழ்க்கை இவ்வளவுதான், இது மாதிரி சொல்லக்கூடிய நெகட்டிவா பேசுறவங்களுக்கு அந்த ஜோதிடர்களுக்கு அதே மாதிரி நெகட்டிவா தான் நடக்கும். ஸோ 9 கிரகங்களும் எத்தனையோ வர்க்க சக்கரங்கள் அளவில் பார்க்கிற போது 60 பிரிக்கிறாங்க, நாடியம்ஸ் 150 பிரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பலன் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஆராய்ச்சி எடுத்து உடனே எடுத்ததே நம்ம ஞானக்கண்ணா இருக்குது. இண்டிவிஜுவல் பவர் இருக்கணும், ஏதாவது உபாசன தெய்வம் இருக்கணும். மிகப்பெரிய கொடி கட்டி சார்ந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு சொல்றாங்க. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர் உச்சிஷ்ட கணபதி உபாசகர். அவரு அப்ப உச்சிஷ்ட கணபதி உபாசனம் பண்ணதுனால அவர் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை பண்ண முடிஞ்சது. உட்கார்ந்தாரு, தெய்வம் விநாயகருக்கு தினசரி பூஜை பண்ணாம, உச்சிஷ்ட கணபதி ஹோமம் பண்ணாம எந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அப்ப அந்த சூச்சம் எங்க கிடைக்குது? அவங்க தன்கிட்ட இருக்கிற திறமையை வளர்த்துக்கணும், தெய்வ உபாசனை வளர்த்திக்கணும். எத்தனை பேர் பூஜை புனஸ்காரங்கள் காலையில கட்டாயம் ஜோதிடர் அப்படிங்கிற வீட்டுல விளக்கேற்றி வச்சிடணும். காலையில 6 மணிக்கு முன்னால விளக்கேற்றி வச்சிடணும். அப்ப ஜெயிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குது? பல வழிகள் இருந்தாலும் கூட எல்லாமே வெளிப்படையை சொல்லி வழி இது ஆகாது, இந்த இடத்துல ஆகாது, கிரகம் ஆகாது. அப்ப 9 கிரகம் தான் உலகம் பண்ணலாம் அப்படி இருக்குது. அப்ப இந்த கிரகங்கள் ஆகாதுன்னு சொன்ன எந்த கிரகம் தான் ஆகும்? அப்ப என்னன்னா, வாழ்க்கை நீங்க சொல்லி பாருங்க, பாசிட்டிவா சொல்லி பாருங்க, எல்லாமே நடக்கும். குழந்தை பிறக்குமா? பிறக்காது. இந்த விஷயங்கள் நிறைய பேர் அதில் சொல்லி என்ன பண்றாங்க, தனக்கு தான் பெருமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு பேசிக்கிறாங்களோட இருக்குது. உங்ககிட்ட வந்தாங்களா, ஏன்னா அந்த வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் வாங்கக்கூடாது. அவங்க நாரவாய் ஜோசியர் அப்படின்னு பேர் வந்துடும். நீங்க சொல்லும் போது பெரும்பான்மை கிராம சைடு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணி போடுறோம், சரியில்லை, குழந்தை பிரிஞ்சிடும், கல்யாணம் எந்த ஜோசியன் ஐயா ஒருத்தர் பொருத்தம் பார்த்திருப்பாங்க, டைவர்ஸ் ஆயிரும், பிரிஞ்சு எந்த ஜோசியர் அவனுக்கு அறிவே இல்லை, அவனுக்கு தெரியாது. அப்ப என்னன்னா, ஜோசியர்னு ஒருத்தனை சொல்லும் போது ஜோதிடரை இகழ்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாம் விதியை மாற்றக்கூடிய விஷயம் எல்லாம் கிடையாது. எல்லாம் வெளிப்படை இருக்கும் போது எல்லாமே ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கான். உலகத்திலேயே ஒருத்தனுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் நம்மளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆட்டம் கொடுத்து வச்சிருக்கான். இது அட்வைஸ் எல்லாம் பண்ண போறதுல பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும். இதை வச்சு என்ன பண்றோம், பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பணம் சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை, ஆனா சரியாக சொல்லி பணம் சம்பாதிக்கும் போது எல்லாருமே ஜெயித்திருக்காங்க. ஜோதிட அளவில் இப்ப பாருங்க, சமீப காலகட்டத்தில் ஏறக்குறைய நல்ல நிலைமையில் இருக்காங்க. யாருன்னா உண்மை சொல்றவங்க மட்டும்தான் நல்ல நிலைமையில் இருக்காங்க. உண்மை சொல்லாதவங்க கிட்ட கஸ்டமரே போக மாட்டாங்க. சும்மா வெளிவேஷம் எல்லாம் எடுபடுவதா, சரியே சொல்றாங்களா, யார் யார் சொல்றாங்க பாரு, சரவண சோமசுந்தரமா எல்லாம் துள்ளி எடுமா எடுக்கிறாரு. அப்ப இது என்ன அப்படின்னா, பலன் சொல்லும் போது சரியா இருக்குது. அதே போல எனக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் புரிய திரு பூசி பெரியசாமி அவெல்லாம் நெத்தியடிதான். அதாவது ஜோதிடத்தில் கணித முறையில் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க நிறைய இருக்கு. இதுக்கு யாருன்னா உபாசனை. 2வது என்னன்னா தெய்வ வழிபாடு. ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு காலையில் பண்ணணும். நீங்க ஜெயிக்கணும்னா காலையில ஏதாவது ஒரு நேரத்துல தீபம் வைக்கணும். தீபம் வச்சு வழிபாடு பண்ணணும். நல்லெண்ணெய் தீபம் வச்சுக்கணும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஏதாவது ஒரு உபாசனை, அது விநாயகர் உச்சிஷ்ட கணபதி ரொம்ப நல்லா இருக்கும். உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுத்துட்டு நீங்க அது டெய்லி ஒரு 108 பண்ணிட்டு வாங்க. உபாசனையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 கிரகத்து பேரை சொல்லுங்க. ஏன்னா 9 கிரகத்துக்கு மேல உலகத்திலேயே ஒண்ணும் இல்லை. இடைக்காட்டு சித்திரம் என்ன பண்ணாரு, அந்த அவர் உலகம் பூரா காஞ்சி கிடக்குது. அவர் ஜாதகத்தை
கிராமத்தில் பார்க்கிறாரு, எதிர்காலம் காஞ்சு போயிடும், பூமியில வெடிச்சு போகணும்னு கண்டுபிடிக்கிறார். உடனே தான் வளர்த்தன ஆடுகளுக்கு என்ன பண்றாரு, அங்க இருக்க அந்த திருகள்ளி கொடுத்து வளர்த்து அதை சாப்பிட வச்சு பழக்கிறாரு. அந்த காலத்தில் கிராமத்தில் உள்ள திருகள்ளி தட்டி வச்சு காய வச்சு ஆடுகளுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த இவர் என்ன பண்ணாரு, அவரும் அந்த திருகள்ளி பாலை குடிச்சு என்ன பண்ணாரு, 9 கிரகங்களையுமே அந்த ஆடுகளையும் வளர்த்திட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி நாட்டுல என்ன வந்துடுது, வறுமை வந்து விட்டது, பூமி எல்லாம் காஞ்சு போச்சு, எல்லாமே இருக்காங்க, இடைக்கேட்டு சித்தர் இருக்கிற இடம் மட்டும் ஆடு நல்லா இருக்குது, அவர் நல்லா இருக்காரு, மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன பண்ணது, இந்த இவரோட அதிசயத்தை பார்க்கறதுக்கு நவகிரகங்கள் 9 பேர் இங்க வர்றாங்க. அப்ப நம்மளுடைய பாங்கு என்ன, பண்பு என்ன அப்படின்னா, வந்தவனை விருந்தோம்புதல். உடனே என்ன பண்றாரு, அவர் வீட்டில் இருக்கிறது, ஏய் போகக்கூடாது உட்காருன்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் அந்த திருகழி பாலை குடிக்கிறார். இவர் வந்து நீண்ட நாளா குடிச்சனால இவருக்கு ஒன்றும் இடைஞ்சல் வரல, இவங்க புதுசா இவங்க குடிச்சனால மயக்கம் வந்துருது. அப்ப எந்தெந்த கிரகங்கள் எங்கே உட்கார்ந்தால் நன்மை தருமோ அதுபோல கிரகங்களை போட்டார், நாட்டில் மழை பெஞ்சுதான். அப்ப விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து சித்தர்களுக்குங்கிறத விட அந்த கோள்களுக்கு இருக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். கோள்களை குறை சொல்லாம பேசிப்போம். எல்லாமே சூரியன் சரியில்லை, சந்திரன் சரியில்லை, முடக்கில் மாட்டிடுது, முச்சந்தில் மாட்டிடுது, திதிசுனித்தில் மாட்டிடுது. இதை தவிர சொல்லக்கூடிய ஜோசியர் யார் இருக்கீங்க? எல்லாம் முதல் இடத்தையுமே எனக்கு லக்கண புள்ளி வந்து திதிசுனித்தில் மாட்டிடுது, மாட்டிட்டு இருக்கு. அப்ப நீ உயிரோடு இருக்கிறீல்ல, புதன் திதிசுனித்தில் மாட்டிடுது, முடக்கில் மாட்டிடுது. படிச்சிருக்கேன், எக்கசகமா படிச்சிருக்கேன். அது எப்படி படிச்சான் அப்புறம்? அப்ப புதன் வந்து வித்யாகாரம் வித்தைக்கு அவன் கெட்டு போயிட்டான், எப்படி படிப்பு வரும்? அப்ப வந்து முதல் அடிப்படை பேச மோசமா சொல்றது தவிர்த்தாவே ஜோசியம் ஜெயிச்சிருவான். அப்போ நாம ஜெயிக்கிறது அப்படி. அதனாலதான் நம்ம குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே வந்து தவறா சொல்றது விஷயம் தான். சரியா சொன்னா எல்லாமே சரியா நடக்கும். அப்ப வந்து ஏமாத்துறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க உங்களுக்கு உட்கார்ந்து மனசில் உட்காருங்க, இன்ட்யூஷன் பவர் வேலை செய்யும். பெரும்பாலும் ஜோதிடர்கள் 1008 கணிதம் தெரிந்தாலும் கூட நாம சொல்லும் போது நம்மளை அறியாம வரும் இன்ட்யூஷன் பவர் வரும். எல்லாத்துக்குமே இப்ப நீங்க எல்லா ஜோதிடருக்கும் தெரியும். நீங்க கணக்கு போட்டுருப்பீங்க, அத்தனை கணக்கு படிச்சாலும் சரி, நாடி படிச்சாலும் சரி, சாமக்குள் படிச்சாலும் சரி, பாரம்பரியம் படிச்சாலும் சரி, அத்தனை மீறி உங்களை அறியாம இன்ட்யூஷன் வர்றதுதான் ஜோதிடம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னே தெரியாது, அவங்களை அறியாம எடுக்கும்போது வர்றதுதான் இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறத. இந்த இன்ட்யூஷன் பவர் வந்து தெய்வ உபாசனை வேணும். இந்த உபாசனைக்கு பெருசா ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. தீபம் வைக்கணும். இது எப்ப தீபம் வைக்கணுங்கிற ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் நம்முடைய பஞ்சபஞ்ச சாஸ்திரம் பயன்படுகிறது. பஞ்சபட்சிங்கிறது என்னது? வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். இந்த 5 பட்சிக்கு தான் கணக்கில் செயல்படுது. இப்ப இந்த 5 பட்சி என்ன வேலை செய்யுது? உண்டு, நடந்து, அரசாண்டு, தூங்கி, சாதல். ஒருத்தர் என்ன பண்றான்? உண்கிறான், சாப்பிட்றான், சாப்பிட்டதையும் கொஞ்சம் நடக்கிறான். அது விதியை தான் நடக்கணும். எல்லாமே சாப்பிட்டதையும் படுத்துக்கிறாங்க. உண்டு, நடந்து, அப்புறம் அரசாளுதல், அப்புறம் கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம், அவ்வளவுதான், டீப் ஸ்லீப். அப்ப இதுதான் வந்து பொது விதி. இதுல வந்து என்னன்னா, அரசுன்னு ஒண்ணு இருக்கு, ரூலிங். இப்ப நீங்க வந்து ஜோசியரா இருக்கிறீங்க, உங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து அரசனாயாச்சுங்க. யார் வந்து தன்னுடைய ஒரு பொறுப்பில் போய் உட்கார்றாங்களோ அவர்கள் அரசர்கள். அது வரைக்கும் அரசர்கள். சாப்பிடும் போது ஊன் செய்யறோம், சும்மா நடக்கிற போது நடை இருக்குது. அப்ப இந்த பட்சி எப்ப செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய பட்சி அரச நேரத்தில் ஜெயம். இது ஜோதிடத்துக்குள்ள மேறக்கூடிய விஷயம். இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே ஜெயிக்கணும். ஏன்னா வந்து ஜோதிடர் மட்டுமல்ல, ஜோதிடம் பார்ப்பவர்களும் ஜெயிக்கணும், இதை கேட்பவர்களும் நல்லா இருக்கணும். இந்த வந்து நம்ம நவகிரக சார்பில் வந்து கொடுத்துருக்கோம். யூடியூப்ல வந்து நிகழ்ச்சியில் வந்து லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. இதுக்காக வந்து எத்தனையோ பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு நரேந்திரன் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்கிறதுக்காகத்தான் இந்த நம்ம குழு கூடி இருக்கிறோம். அப்ப இந்த குழுங்களை வந்து எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற விஷயத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் யாருக்குரிய நம்ம வந்து நீண்ட காலமா இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதனோட அடிப்படை என்னன்னா, பெருசா கஷ்டமெல்லாம் கிடையாது. இந்த அரசு தீபம் வைத்தல்னு சொன்னேன். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தீபம் வைக்கணும். எத்தனை மணி நேரம்? 24 hours தீபம் பண்ண எரிஞ்சிட்டே இருக்கலாம். எரியும் போது என்ன பண்றோம்? வாழ்க்கை வளம் பெறும். ஆனா அதுக்கு என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 20 மில்லி எண்ணெய் இருந்த போதும். காலையில் ஊற்றி விட்டு சின்னதை தெரி வச்சு விளக்க வச்சுட்டு விட்டிங்கன்னா பொழுதா வரைக்கும் எரியும். சாயந்தரம் வந்து ஒரு பற்ற வச்சு விட்டிங்கன்னா வெடி வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கும். 24 மணி நேரம் யார் வீட்டில் எரிகிறதோ அவங்க வீட்டில் சோத்துக்கோ எந்த பஞ்சம் வராது. முதல் வாழ்க்கையில் சாப்பாட்டு பிரச்சனை அப்படிங்கிற வராது. அதே மாதிரி குடும்பத்தில் சண்டைகள் வராது அப்படின்னு எப்போ வெளிச்சம் இருக்கு. இறைவன் வந்து
சொற்றணி வேதியின் ஜோதியானவன் அப்படின்னு அர்த்தம். இறைவன் வந்து ஜோதி வடிவில் இருக்கிறவன். வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம வறுமைகள் வராது. அப்ப வறுமைகள் வராமல் இருக்கிற ஒரு விதி, அதுக்கு பயன்படுத்துறதுக்கு பஞ்சபட்ச சாஸ்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாராருக்கு வந்து தன்னுடைய சாஸ்திரத்தில் பெயர் தெரியுமோ அந்த தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பட்சி வந்து அரசு நேரத்தை கண்டுபிடிச்சுக்குங்க. அரசு நேரம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசு நேரத்தை பார்த்துக்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கல, எல்லா பக்கமும் தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பஞ்சபட்ச சாஸ்திரம்ங்கிறது இருக்குது. அரச நேரம் பாருங்க. அரச நேரத்தில் வந்து தீபம் வச்சுட்டு வாங்க, ரெகுலராக தீபமைங்க. இப்போ நம்ம வல்லூர்னா ஞாயிறு சுவை வல்லூர் வந்து அதிகார பட்சியாக இருக்கும், திங்கள் புதன் ஆந்தையாக இருக்கும். இப்படி வந்து வரிசையாக வந்து அதிகார நாள் இருக்குது. அதிகார நாளில் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு நாள் 2 நாளுங்கிறத கண்டினியூவாக செஞ்சு பாருங்க. வாழ்க்கை ஒரு நாள் எல்லாம் கிடையாது. நம்ம சொல்கிறோம் 48 நாள் போடுறதா, 90 நாள் போடுறதா, 60 நாளாங்கிறது. வாழ்க்கை வசந்தம் பெறும், வெற்றி கிடைக்கும், பலம் பெறும், காசு பணம் சேரும், கஷ்டங்கள் விலகும், உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். எக்காரணத்து கொண்டு இலவசமாக ஜோசியம் பார்க்காது. கொடுக்கறது கூட நல்லா வாங்காதீங்க. எந்தமே வந்து ஒரு ஜோசியம் ஃபிக்ஸ் பண்ணி 500னா 500, 1000னா 1000 ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கொடுக்கறது கொடுங்கிற வேலையெல்லாம் பண்ணாதீங்க. எல்லாம் எருமா அப்படித்தான் பண்ணாங்க. ஒரு சிலர்லாம் எங்கள் சக்கரத்தில் ஒரு நட்சத்திர நாயகன் ஒருத்தர் இருக்கார். கொடுக்கறது கொடுத்தாலும் சரி போயிட்டுரு. அப்போ ஜோசி பஸ்ஸில் போகிற போதெல்லாம் மணிக்கணக்கில் ஜோசியம் பேசிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான வழியாக தெரியல எனக்கு. அப்போ வந்து என்னென்னா, இந்த ஜோதிடங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையை வந்து நம்ம வந்து எல்லாருமே மதிக்கும் போது தான் நம்ம கலையை படிக்கும் போது தான் உலகம். ஏன்னா வந்து அத்தனை பேரும் சாதித்தது பூரா ஜோதிடத்தில். உலக அளவில் ஜோதிடத்தை தொடாமல் இருந்தவங்க யாருமே கிடையாது. அவங்கவுங்க ஊரில் ஜோதிடம் இருக்கும், அவங்கவுங்க இடத்துல தகுந்த மாதிரி ஜோதிடம் இருக்கும். கேரளானா பிரசன்னம் இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் எகிப்தில எத்தனை விஷயம் பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல வந்து 12 குச்சி. இப்போ நீங்க நம்ம இங்கே ஜோசியம் பார்க்குறாங்க, 12 குச்சி வச்சிருப்பாங்க. 12 குச்சியை வச்சு வந்து ஜோசியம் பார்க்குற முறை வந்து ஜப்பான்ல இருக்காமா. அப்போ என்னன்னா, இது வந்து நமக்கு டைம் பாசிங் எல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே 40-50 வயசு கடந்தாச்சு. சாதிக்கணும் நிறைய. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பண்ணுங்க. உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் எனக்கு, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்போ வந்து நான் ஃபாலோ பண்ற விஷயத்தை தான் சொல்றேன். தினசரி இப்படி தான் பண்றோம், இப்படி தான் பண்ண, எனக்கு குறைங்கிற தேவையான விஷயம் எல்லாமே நடக்கும். அதுபோல் என்னன்னா, நம்ம ஒரு நிலையில் உட்கார்ந்துருக்கணும். மதிப்பு மரியாதை இருக்குது. எல்லாருமே குருஜிங்கிற மதிப்பு மரியாதை கொடுக்கறது யார் அப்படின்னா நவகோள்கள் தான். அதே மாதிரி பஞ்சபூதங்கள் தான். எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போ நான் பெற்ற ஒரு நல்ல விஷயம், நான் பெற்ற உயர்ந்த விஷயம் இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு பெயர் வைக்கிறது, எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் கூட பெயரை தான் பிறந்த பட்சிக்கு தகுந்த மாதிரி பெயரை வைத்துக் கொண்டால் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் போயிடும். பரிகாரம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. சரியா பரிகாரம் சொன்னா எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு சொல்றாங்க. ஆனா பெரும்பான்மை எடுத்து ஜோசியம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் பரிகாரத்துக்குள்ளதான் எல்லாம் உழுகுறாங்க எல்லாருமே. முதல்ல அது சொல்றது கணக்கணும். கணிதங்களுக்குள்ள வந்து பலனை சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 2வது பரிகாரம் போறதுதான் சரியா இருக்கும். எடுக்கிறோம், உடனே எடுக்கிறோம், அடுத்த நிமிஷம் பரிகாரம். உனக்கு 7.5 சனி பரிகாரம் பண்ண சரியா போயிருமே, 7.5 சனி பரிகாரம் ஆயிருமது. அது ஆகவே ஆகாது. பரிகாரம் எப்படி நடக்கும்? பலன் கண்டுபிடிக்கணும். என்ன வரும், என்ன பிரச்சனை வரும். 7.5 சனி வந்து என்ன பண்ணும்? 7.5 சனியில் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இடம் வாங்கினது, வீடு கட்டினது, விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இடம் வாங்கினது, வீடு கட்டினது, தொழில் அமைஞ்சது, கல்யாணம் பண்ணது எல்லாமே 7.5 சனியில் எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கும். நீங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்க்குற உலக அளவில் பார்ப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று 7.5 சனி வந்துடுது, கஷ்டம் பிடிச்சிடுது. யார் சொன்னது? கிடையவே கிடையாது. சனியும் சந்திரன் சேர்ந்தன்னு சொன்னா ஆகவே ஆகாதுங்கிறாங்க. அவன் கஷ்டப்படுவான், ஜென்ம சனிப்பாங்க. அத்தனை ஞானவான்கள், அத்தனை சித்தர்களோட ஜாதகத்தில் பாருங்க, சனி சந்திரன் ஏதோ ஒரு பார்வையிருக்கும் சேர்ந்துருப்பாங்க. உடனே ஐயோ இது ஆகாதப்பா, அது இந்த ஜாதகம் ஆகாது, இந்த இது வந்து குடும்பம் ஆகாது, பிரிஞ்சு போயிடும், இந்த ஜாதகம் ஆகாது, பெரும்பான்மை ஒதுக்கி வச்சுறாங்க. சனி சந்திரன் சேர்ந்தா ஆகாது. அவங்க வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் போற கொஞ்சம் கல்யாணம் பண்ணுறதுக்கு லேட்டாக பண்ணலாம், இல்லை கல்யாணம் பண்ணாம விட்டுறலாம். எத்தனை சாமியார்கள் உலகில் எடுங்க, யாரை வேணாலும் எடுங்க, பெரிய பெரிய ஞானவான்கள் ஜாதகத்தில் பூராமே சனி வந்து சந்திரனை 3ஆம் பார்வையாவது பார்த்துருக்கோம், 7ஆம் பார்வை பார்த்துருக்கோம், அல்லது ஒரே வீட்டில் சேர்ந்துருக்கும். சனி வந்து 10ஆம் பார்வையை சந்திரனை பார்த்துருக்கோம். இப்படி இருக்கிறவங்க பூராமே வந்து இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் பவரோ சித்தர்கள் தொடர்பு இருக்கிறவங்க இதில் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கு அது மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க எல்லாருமே வெற்றி பெறணும், நானும் வெற்றி பெறணும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே வெற்றி பெறணும். அப்பதான் வந்து நாளைக்கு பார்க்குறோன்னா பார்க்குறோன்னா ஐயா நல்லா இருக்கீங்களா, சவிக்குமா இருக்கலங்க. நான் போனதான் பெருணிக்கு மலை போனால் ஐயா டீயாவது வாங்கி கொடுப்பாரு. அப்படியே ஒரு சொங்கலாக இருந்தால் நீ வாங்கி கொடுப்பாரு. அப்போ அவரும் நல்லா இருக்கணும். இவங்க மட்டும் இல்லை, இதில் இருக்கிற நிகழ்ச்சி பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாரும் இருக்கணும். ஏன்னா வந்து சொல்ல விஷயம் தீபம் அற்புதமான விஷயம். நான் சொல்லி இந்த பண்ணக்கூடிய விஷயம் தீபம் அற்புதமான விஷயம். அதை நம்ம
பஞ்சபிட்ச சாஸ்திரத்தின் அடிப்படையில் அரசு நேரத்தில் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அரசு நேரமும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணா தினசரி 10:48 to 1:12 வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா எல்லா பட்சங்களும் அந்த நேரத்தில் தான் தினசரி அதிகார பட்சங்கள் பூராமே 10:48 தான் வரும். இப்போ வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து அது புஷ்கரண அம்சம்னு ஒன்று இருக்குது. பெரும்பான்மை புஷ்கரண அம்சம் இருக்கிறவங்க நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. 1 கிரகம் 2 கிரகம் 3 கிரகம் அந்த லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்குறவன், லக்கணாதிபதி வைங்க நட்சத்திரத்தில் இருக்கிறவன் ஏறக்குறைய 1 கிரகம் புஷ்கரம் இருந்தாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அப்போ நம்ம அதுக்கு இல்லாமல் போயிடுதுன்னு என்ன பண்ணோம்னா தேட வேண்டியதே கிடையாது. ஒவ்வொரு காரியம், பேங்க்ல அக்கௌண்ட் பண்றீங்களா புஷ்கரம் பண்ணுங்க, ஸ்கூலுக்கு குழந்தை சேர்த்துறீங்களா புஷ்கரம் பண்ணுங்க, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்களா புஷ்கரம் போங்க, அக்கௌண்ட்ல படம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா போங்க, வெளியூர் போறீங்களா புஷ்கரம் வீட்டு விட்டு காலை வச்சு போங்க, ஒரு பேங்க்ல போய் ஒரு ஆபீசர் பார்க்க போறீங்க பாருங்க, வெளியூர் போய் வேலையில் ஜாயின் பண்றீங்களா புஷ்கரம் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வந்து 2 மணி நேரத்துல 2 புஷ்கரணாம்சம் இருக்குது. ஒரு லக்கணம்ங்கிறது 2 மணி நேரம், 2 மணி நேரத்துல புஷ்கரணாம்சம் இருக்குது. அதனால வந்து அது எல்லாமே புஷ்கரணாம்சம் தெரியாத ஜோசியர்கள்லாம் கிடையாது, எல்லாமே இருக்குது. பெரும்பான்மை 100% குறைவு சொல்லாம இருக்கு, நிறைவா நடக்கும். நம்ம சொல்ல போற போது நம்மளுக்கு இன்னைக்கு மரண யோகம் என்ன பண்ணி போடும், கரிநாள் என்ன பண்ணி போடும், ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு படுபூச்சி ஜோசியத்தில் அடிச்சு படுபூச்சியில தான் ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, பணக்காரனாகிறது. படுபூச்சியில் பிறந்தவங்க பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். சொல்ல படுபூச்சியில் இருந்தால் எத்தனை பேர் என்ன உதாரணம் காமிக்கும், பெரிய பெரிய ஆளுகள் எல்லாமே வந்து படுபூச்சியில் பிறந்த செத்து போயிடுவாங்களா, சாக மாட்டாங்க. அதாவது இது வந்து ஜனனி ஜென்ம சவிக்கணும் வர்த்தனி, அதாவது அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச என்னென்ன நல்வினைகள் தீவினைகளோ அதை அனுபவிக்கிறதே இந்த பிரிவிரி. அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் தொழிலும் பொருளும் இவர்களின் வித்தை செல்வம் எல்லாம் தபமுடை பிரமதேவன் சிவனுடைய கர்ப்பத்திலே நிச்சயிப்பான். அப்ப ஆண் பெண் வந்து சம்பவம் நடக்கும் போதே வந்து அந்த குழந்தை உண்டானதுமே அப்பவே வந்து ஒருத்தனுடைய ஜாதகத்தினுடைய தலையெழுத்து மாற்றம் எழுதப்பட்டு விட்டுகிறது. நீங்க தலையெழுத்த மாற்ற முடியாது, அதான் அம்சம்ங்கிறது. அம்சம் தான் தலையெழுத்து. போன பிறவியோட கணக்கு தான் அம்சம், இந்த பிறவியோட அம்சம் ராசி, போன பிறவி தான் அம்சம். அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன பண்றாங்க, அம்சத்துல வந்து உச்சம் பெற்றிருந்ததுன்னா கண்டிப்பா கிரகங்கள் ஏதோ கண்டிப்பா செய்யணும். இதே சமயத்தில் இந்த கிரகம் ராசி கட்டத்தில் பலம் பெற்று அம்சத்தில் போச்சுன்னா வேலை செய்யாது. இது போல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அன்புள் நல்லுள்ளங்கள் அனைவருமே வந்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சிம்பிள் பரிகாரம் இதுதான் சொல்லியிருக்கேன், வேற எதுவும் சொல்லவில்லை. இதை நீங்க யார் யார் கடைப்பிடிக்கிறீர்களோ அனைவருமே வந்து கஷ்டங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் விளைகிறோம். இந்த வேலை வாய்ப்புல பிரச்சனை, வேலை இருக்கிற இடத்துல பிரச்சனை, முதலாளி பிரச்சனை, அது எது விலகுதுன்னே தெரியாது. உங்களை அறியாம அத்தனை பிரச்சனைகளும் போயிட்டே இருக்கும், அத்தனை பிரச்சனைகளும் போயிட்டே இருக்கும். நல்லது செய்யும் போது நல்லதே நடக்கும். அன்புக்கும் பண்புக்கும் நேசத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான குணம் கொண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான பகல். உணவு சாப்பிட்டதையுமே உணவு சாப்பிட்டேன் ஒருத்தன் சொல்லுவேன், சாப்பிட்டு துறங்கம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. எனக்கு நிறுவனர் வந்து மாதாஜி மைதிலியமா அற்புதமா உணவு போட்டாங்க. இன்னைக்கு பண்ண உணவெல்லாம் அற்புதம் அற்புதம். இந்த அன்னைக்கு எடுத்து பப்பே சிஸ்டம் எல்லாம் சரியில்லை, இது பரிமாறினது அழகா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாக இந்த உணவு இருந்தது. சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாமே டேஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த உணவு கொடுத்தவங்களுக்கு உலகத்துக்கே நன்மை கொடுக்குற மாதிரி ஒரு கருத்தை கொடுக்கிறேன். இதை வந்து எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான செல்வங்களும் காசு பணம் பேர் புகழும் பெறணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்த மாதாஜி மைதிலிமாவுக்கும் இதில் உறுப்பினருக்கும் இதில் நிகழ்ச்சிகள் அனைவருக்குமே வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தங்களுடைய அனைவருடைய நட்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நன்றி. இனிய குருநாதர் உயர் திரு மருதமலையா குருஜி அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய இருப்பது. அந்த சிறப்பை ஐயா நவமணி அவர்களை முதலில் செய்யும்படியும், பிறகு எங்களது நிர்வாக குழு சார்பாக செய்யப்படும். உங்கள் கைத்தட்டுடன் சின்ன பேர் நடக்கிறார்.